Hi, welcome to Kumaran TNPSC. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இந்த கிரவுண்ட் ரூல் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட ரூல் பற்றி பார்த்துருக்கோம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. இது அதோட கண்டினியூஷன் தான். சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 இந்த இது எது நடந்ததுன்னா, சிப்பாய் முட்டினி 1857 சிப்பாய் முட்டினிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கம்பெனியோட கையிலேருந்து பிரிட்டிஷோட கையிலேருந்து இந்தியா விலகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால் கம்பெனி தூக்கிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தூக்கிட்டு பிரிட்டன் டைரெக்டாக க்ரௌனோட கண்ட்ரோலுக்கு கீழே இந்தியாவை கொண்டு வந்தது தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த ஆக்ட் எதுக்கு எனாக்ட் பண்ணாங்கன்னா, த ரிவோல்ட் ஆஃப் 1857, அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவோம், இல்லைனா சிப்பாய் முட்டினி. இதனால தான் இந்த ஆக்ட் வந்தது. இந்த ஆக்டை த ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இனிமேல் இந்தியாவில் ஒரு நல்லாட்சிக்கான சட்டத்தை உருவாக்குறோம், கம்பெனி பண்ண மாதிரி கொடூரங்களை பண்ண மாட்டோம், நாங்களே டைரெக்டாக கண்ட்ரோலுக்கு வரோம், இது ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்படி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அபாலிஷ் பண்ணாங்க, ஒழித்தாங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் த பவர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டெரிட்டரிஸ் அண்ட் ரெவன்யூஸ் பிரிட்டிஷ் க்ரௌன். எல்லா பவர் கவர்மெண்ட் விஷயங்கள் வரி எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே டைரெக்டாக கொண்டு வந்தாங்க. அதாவது ராணியின் பேரில் பிரிட்டன் அரசாங்கமே டைரெக்டாக நடத்தும். சரி, இந்த ஆக்டில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாமே ராணியின் பேரால் நடக்கும். சரியா, அவங்க த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றத வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு மாற்றினாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்றதை வைஸ்ராயின்னு மாற்றினாங்க. சரி, இந்த வைஸ்ராய் டைரெக்டாக பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இங்கே என்ன நடந்தாலும் க்ரௌனுக்கு பதில் சொல்கிறது தான். க்ரௌன் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த வைஸ்ராய் பதில் சொல்லுவாங்க. அப்படியே வைஸ்ராய் ஆனவர் தான் லார்ட் கேனிங். சரி, டபுள் கவர்மெண்ட், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு இருந்தது இல்லையா, எங்கள் பிச் இந்தியா ஆக்டில் உருவாக்குனாங்கல்ல, அந்த விஷயத்தை இங்கே தான் அபாலிஷ் பண்ணுறாங்க. அபாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஆஃபீஸ் ஒன்று, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பண்ணி, இவர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இவர் பிரிட்டன் கேபினெட், அதாவது பிரிட்டனில் இருக்க பாராளுமன்றத்தில் ஒரு முக்கிய போய்ப்பார். அவர் பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் இந்தியாவில் என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி தெரிவிக்கிறதுக்கும், அங்கே பார்லிமெண்ட்டில் என்னென்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான். அவங்க ஒரு 15 மெம்பர் இந்த செக்ரட்டரிக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு சேர்த்துக்கிறாங்க. அந்த கவுன்சில் இந்த செக்ரட்டரிக்கு என்னென்னலாம் அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணலாம், இப்படி பண்ணால் ரெவன்யூ வரும், இந்த மாதிரி நிலத்தை ஆக்கிரமிக்கலாம், அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் இங்கே பார்லிமெண்ட்டுக்கு சேர்மனாக இருப்பார். இந்த ஆக்ட் ஆஃப் 1858 இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான் பண்ணாங்க. அதுக்கு மட்டும் நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்காக மட்டும் பண்ணல, இந்தியன் கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோலை இங்கிலாந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. இந்த சிஸ்டம் வேறு எதுவும் பெருசாலாம் கொண்டு வரல. இந்த ஆட்சியில் பொறுப்பை மாற்றிக்கிட்டாங்க, புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, அவ்வளோதான் இந்த ஆட்சியில் நடந்தது. ஓகே, சரி, ஓகே. இப்போ மைண்ட் மேப் பார்த்துருவோமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 எதுக்காக கொண்டு வந்தாங்க? டிரான்சிஷன் டு க்ரௌன் ரூல் இந்தியா, கம்பெனி ரூல்லேருந்து க்ரௌன் ரூலாக மாற்றுறதுக்கு கொண்டு வந்தாங்க. பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷும் பண்ணுறாங்க. இதை இந்த ஆக்ட் ஆஃப் குட் கவர்மெண்ட்னு சொன்னாங்க. இனிமேல் இந்தியாவில் நல்ல கவர்மெண்ட் உருவாக்கணும்னு சொன்னாங்க. எதனால் இதெல்லாம் பண்ணாங்கன்னா, ரிவோல்ட் ஆஃப் 1857 பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக அப்ரைசிங் நிறையா இருந்ததுனால பிரிட்டன் கையிலேருந்து போயிருக்கும், அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் வேணுங்கிறதுனால பண்ணாங்க. இந்த ஆக்டில் என்னென்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈஸ்ட் இந்தியாவை அபாலிஷ் பண்ணிட்டு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. வைஸ்ராய் உருவாக்குனாங்க, கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனவர் தான் லார்ட் கேனிங். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒன்று உருவாக்குனாங்க, அது யாருன்னா லார்ட் ஸ்டான்லின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கம்ப்ளீட் அத்தாரிட்டி கொடுத்தாங்க. அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ணிக்க போகிறாரு. அவர் பிரிட்டிஷ் கேபினெட்டில் ஒரு மெம்பர். இவர் கேபினெட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு இவர் ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். வைஸ்ராய் பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஒரு கவுன்சில் உருவாக்குறாங்க, 15 மெம்பர் கவுன்சில். இதுக்கு சேர்மன் ரோல் வகிக்கிறது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான். இந்த 15 பேர் ஒரு அட்வைசரி ரோலாக இருப்பாங்க. இவ்வளோ தான் மைண்ட் மேப்.